மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் பயண பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகளில் இயக்கப்படும் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் பாதுகாப்பு குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் நடைபெற்ற ஆய்வில் மாவட்டத்தில் உள்ள 140 பள்ளி மினி பேருந்துகள், பெரிய பேருந்துகளில் இன்று 110 பள்ளி பேருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா பேருந்துகள் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வில் பேருந்து இருக்கை, அவசரகால வழி, முதலுதவி பெட்டி, தீயணைப்பு சிலிண்டர், வேக கட்டுப்பாட்டு கருவி உட்பட பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான சோதனைகள் செய்யப்பட்டது. ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்தும் வாலிபரை வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியாமல் தவிக்கும் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். ஈரோடு அடுத்த பேரோடு கரட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி என்பவரது மகன் தமிழரசன். இவர் பெயிண்டராக பணி செய்து வந்துள்ளார். கடந்த மே 8ஆம் தேதி ஈரோடு லக்காபுரம் விஐபி நகரில் பாலசுப்பிரமணியம் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வர்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது 3வது மாடியிலிருந்து எதிர்பாராத விதமாக கீழே விழுந்த அவர் முகத்தில் பெரும்பாலான எலும்புகள் சிதைந்தது. முதலில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தமிழரசுக்கு முகத்தின் தாடை எலும்புகள் பொருத்தப்பட்டு அதற்காக 4.86 லட்சம் ரூபாய் தொகை மருத்துவமனை தரப்பில் செலுத்த வேண்டியுள்ளது. முதலில் மருத்துவ செலவை தருவதாக உறுதியளித்த வீட்டின் உரிமையாளர் பாலசுப்பிரமணியன் நேரில் வந்து பார்க்க மறுத்ததோடு மருத்துவ செலவையும் வழங்கவில்லை. இதனால் மருத்துவ சிகிச்சை பெற்ற தமிழரசு சிகிச்சைக்கான தொகையை செலுத்த முடியாமல் நிர்கதியாகியுள்ளார். இது தொடர்பாக தமிழரசுவின் மூத்த சகோதரர் உட்பட அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாலசுப்பிரமணியத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதோடு மருத்துவ செலவுக்கான தொகையை பெற்றுத் தருமாறு புகார் மனுவினை அளித்துள்ளனர். தத்துவாச்சாரி ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வேலூரில் ஏசி சண்முகம் வெற்றி பெற வேண்டும் என்று சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள கங்கையம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஜெய் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஏசி சண்முகம் வெற்றி பெற வேண்டும் என 500க்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாவட்ட தலைவர் மனோகரன் மற்றும் மாநகராட்சி உறுப்பினர் சுமதி மனோகரன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் தொடர்பாக வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுடன் வாக்கு எண்ணிக்கை முகவர்களை நியமனம் செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், நாம் இந்தியர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், முகவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஏனாதி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மற்றும் ஷேக் இஸ்மாயில் ஒலியுல்லா தர்கா இணைந்து 36ஆம் ஆண்டு இந்து முஸ்லிம் நல்லிணக்கத்துடன் இணைந்து நடத்தும் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் இரட்டை மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரைகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி ஒன்றையொன்று முந்தி சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் குதிரையின் உரிமையாளர்களுக்கு 2,75,000 ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. மேலும் மணமேல்குடி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.